ஹாய் கைஸ், பேஜ் 1.4 10வது கணக்கு ஃபங்க்ஷன் -5,9 டு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா -5லேருந்து 9 வரைக்கும் உள்ள ஏ செட்டு, அதுலேருந்து வர ஆன்சர் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f(x) = 6x + 1 -5 ≤ x < 2 இந்த லிமிட்லேயும் 5x² - 1 வந்து 2 < x < 6 அந்த லிமிட்லையும் 3x - 4 அப்படின்றது 6 < x < 9 இந்த லிமிட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு வரையறுக்கப்படுகிறது எனில் பின் வருவனவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு கணக்கு பார்த்துட்டோம், போன கணக்கு, அதாவது 9வது கணக்கு. இப்போ இந்த கணக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டர்வல் எல்லாத்தையும் நம்பர் லைனில் பிளாட் பண்ணணும். நம்பர் லைனில் குறித்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து எழுதுறதுக்கு. ஸோ நம்பர் லைன் எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி குறிக்கணும் அப்படின்னா, போன கணக்கிலே சொல்லியிருக்கிறோம், இதுலேயும் பாருங்கள் ஒரு தடவை. இப்போ -5 <= இருக்குது. <= என்ன அர்த்தம்? -5ம் உண்டு, -5 விட அதிகமான நம்பர்ஸும் உண்டு அப்படின்னு அர்த்தம், அதானே? ஸோ இப்போ -5ம் உண்டு அப்படின்னா என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும்? க்ளோஸ்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்னா, -5ம் உண்டு, அதை விட பெரிய நம்பர்ஸ் எல்லாமே. அது எங்கே முடியுது அப்படின்னா <2ல முடியுது. இங்கே பார்த்தீங்களா, <2 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 வராது, 2வை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ <2 மட்டும்தான் அப்படின்னு என்ன பண்ணணும்? 2க்கு நேராக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட்டு. 2 இல்லை, 2ஐ விட கம்மியாக இருக்கிற எல்லா நம்பர்ஸும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னென்னா, அடுத்த இன்டர்வல் 2 < x < 6. இந்த <= இருக்கிறதுனால இங்கே 2ம் உண்டு, 2ஐ விட அதிகமான நம்பர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னால் இப்படி போடணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் ரெட் கலரில் போட்ட கோட்டுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல எந்த கேப்பும் விட்டுறக்கூடாது. விட்டுருச்சுன்னா அந்த இடத்துல சில வேல்யூஸ் இருக்குது, என் கோடே தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 6 வரைக்கும் இருக்குது. 6ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே லெஸ்ஸன் இருக்கா, <= இருக்கான்னு பார்த்தா லெஸ்ஸன் தான் இருக்குது. ஸோ 6 கிடையாது, 6ஐ விட கம்மியான நம்பர் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணணும்? ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். இதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்கு பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா? இதுக்கு பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட். இப்போது 6 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது? 6 <= x <= 9 அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ இந்த 6ம் உண்டு, 6 விட அதிகமான வேல்யூஸும் உண்டு. 6 நம்பர் லைனில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எழுதிட்டேனா? இப்போது அதுலேருந்து என்ன ஆகுது? 9 வரைக்கும் உண்டு, 9ம் சேர்த்து உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ எங்கே இருக்குது? ஈக்குவேஷன்லாம் எடுத்து எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு இன்டர்வல் இங்கே பாருங்களேன், -5லேருந்து +2 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதோட ஈக்குவேஷன் என்னென்னா, அதுக்கு நேராக இங்கே இருக்குது பாருங்கள், 6x + 1 6x + 1 இதுதான் அதோட ஈக்குவேஷன். அதே மாதிரி அடுத்தது +2லேருந்து 6 வரைக்கும் உள்ள இன்டர்வலோட ஈக்குவேஷன் 5x² - 1 5x² - 1. அதே மாதிரி 6 to 9ன்னு பார்த்தீங்கன்னா 3x - 4 இதுதான் அந்த இன்டர்வலோட ஈக்குவேஷன். இப்போ இதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா, இந்த -5லேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பரை கொடுத்து நான் -2 கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். ஒருவேளை 4 கண்டுபிடிங்கன்னா 4 எங்கே இருக்குது? 4 இங்கே இருக்குது. 4ஓட ஈக்குவேஷன் என்ன? இந்த இன்டர்வலோட ஈக்குவேஷனே இந்த ஈக்குவேஷன் தான், 5x² - 1 தான். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி 7 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 7 இங்கே இருக்குது. இந்த இன்டர்வலோட ஈக்குவேஷன் 3x - 4. இந்த 7 கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த -5,9 gives to ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கே பாருங்கள், -5லேருந்து 9 இங்கே பார்த்தீங்களா, -5லேருந்து 9 வரைக்கும் உள்ள இன்டர்வலை அதோட ஆன்சர் ரியல் நம்பர்ஸாக வரும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அதான் அர்த்தம். நீங்கள் இதுக்குள்ளேருந்து ஒரு நம்பர் எடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணால் ஆன்சர் ஏதாவது ஒரு ரியல் நம்பராக வரும். இந்த நம்பர் தான் வரும், அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எந்த நம்பர் வந்தாலும் ரியல் நம்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறதும் தெளிவாக சொல்லிட்டாங்க கேள்வியில். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f(-3 + f(2) அப்படின்னு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டாலும் சரி தான், இல்லை ஒரே ஸ்டெப்பில் போட்டாலும் சரி தான். ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு நான் தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப்லேயும் போட்டு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன இருக்குது? f(-3 + f(2)
ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -3 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட ஈக்குவேஷன் என்ன? 6x + 1. ஸோ இந்த 6x + 1 எடுத்து எழுதும்போது 6 இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும்? -3. ஏன்னா -3 வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறோம். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த 6 அப்படியே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற +1 அப்படியே வந்துடும். +1 1 மேலே இதை ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே இங்கே பாருங்கள். இந்த f(3)யோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா? f(3)க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ப்ளஸ் அப்படியே இங்கே வந்துடும். போட்டாச்சுங்களா? அந்த ப்ளஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது? f(2)ன்னு இருக்குது. f(2) எங்கே இருக்குது? இப்போ இதுதான் கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், 2 இங்கே இருக்குது. 2 மேலே 2 ப்ராக்கெட்டுமே இருக்குது. இது ஓப்பன் ப்ராக்கெட். அப்போது இந்த 2 இந்த பக்கம் இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொந்தமானது 2 இல்லை. 2 விட கம்மியாக இருக்காது. 1.9 வரைக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு சொந்தமானது தான். ஆனால் 2 இதுக்கு சொந்தமானது இல்லை. 2 எங்கே சொந்தமானதுன்னா 5x² - 1க்கு சொந்தமானது. கரெக்டு தானே? ஏன்னா இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோமா? ஸோ இப்போ அந்த 2 விட அதிகமான நம்பர் எல்லாமே இங்கே 5x² - 1க்கு. ஸோ இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதிடலாமா? 5 - 2 2 -1. கரெக்டாக? இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டாச்சு. பவரில் 2 இருக்குது. அந்த 2 எழுதியாச்சு. இந்த -1 அப்படியே இருக்குது. ஓகே தானே? இப்போ இதை சுருக்கிட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் பேருக்குன்னா என்ன வரும்? 6 3 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் +6 இருக்குது, -3 இருக்குது. அப்போ -18. அதுக்கப்புறம் இந்த +1 அப்படியே இருக்கும். ஓகேவா? ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அந்த 5 இந்த -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4ன்னு வரும். -1. அதுக்கப்புறம் இந்த -18ல் 1 கூட்டணும் அப்படின்னா -17. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு -17 ப்ராக்கெட்லேயே இருக்கட்டும். அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு 5 4 பேருக்குனா 20 20 -1 இருக்குங்களா? இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஆகிடுச்சு. அதாவது இந்த டேர்ம்லாம் இந்த இடத்துல பெருக்கல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம். கரெக்டுங்களா? இப்போ எல்லாமே ப்ளஸ் டேர்மாக மாறிடுச்சு. ஸோ இருக்கிற ப்ராக்கெட்லாம் நீக்கி விட்டு டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். -17 இந்த 20ல் 1 போச்சுன்னா +19. இப்போ 19 -17 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? +2 அப்படின்னு ஆன்சர் வருது. அவ்வளோதான். f(-3) ப்ளஸ் f(2). ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கணக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஈக்குவேஷன் எடுத்து வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது 2வது கணக்கு. இப்போ இது ஒரே செட்டாக எடுத்து வச்சு போட்டோமா? இப்போ 2வது கணக்கு வந்து தனித்தனியாக வச்சு போட்டு பார்ப்போம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மெத்தடில் போடுங்க. இப்போ 2வது கணக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா f(7) ஒன்று இருக்குது, f(1) ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன். f(7) அதை மட்டும் முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு f(7)னா 7 எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். 7 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 7 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதோட ஈக்குவேஷன் என்ன? 3x - 4. ஸோ இப்போ இந்த 3x - 4 எடுத்து எழுதுகிறேன். 3xக்கு பதிலாக 7 போட்டு எழுதிடுறேன். -4 3 21 -4 போச்சுன்னா எவ்வளோ? மீதி 17. கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது? 2வது கேள்வியில் f(7) இருந்துச்சு. அதுக்கப்புறம் f(1) இருக்குது. ஸோ இந்த f(1)ஐயும் கண்டுபிடிக்கிறேன். f(1) கண்டுபிடிச்சா என்ன வருது? f(1) எங்கே இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். 1 இங்கே இருக்குது. அதோட ஈக்குவேஷன் என்ன? 6x + 1. ஸோ 6 × 1 + 1. கரெக்டுங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 அப்ளை பண்ணி எழுதிட்டேன். அவ்வளோதான். ஈக்குவல் டு 6 × 1 6 + 1 = 7. ஓகேவா? இப்போ அடுத்தது f(7) கண்டுபிடிச்சாச்சு, f(1) கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்வியை பாருங்கள். கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்க? f(7) - f(1) தான் கேட்டிருக்காங்க. ஸோ f(7) - f(1) இருக்கா? இதான் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி f(7)ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த f(7)ஓட வேல்யூ தனியாக 17ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த f(1)ஓட வேல்யூ தனியாக 7ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையும் 17 அப்ளை பண்ணுறேன். 17 - 7 = 10. 2வது கணக்கு முடிஞ்சிடுச்சு. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அதாவது f(7) - f(1)ஓட வேல்யூ 10 முடிஞ்சு. 2 கணக்கு முடிஞ்சு. இதுதான் 2 மெத்தடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் ஈஸியானது. ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தான், இப்படியும் போடலாம். ஆனால் இதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் விட்டுரும். அதனால் தெளிவாக எக்ஸாம் டைமில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து 3வது கணக்கு. 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 3வது கணக்கு கேள்வியை பார்ப்போம்.
2f4 ப்ளஸ் f8 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல f4 f8 கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கணக்கில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். f4 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோன்னா இப்போ என்ன நம்பர் எழுதியிருக்கேன்? 4ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த 4 எங்கே இருக்குது நம்பர் லைனில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இதோட ஈக்குவேஷன் என்ன? 5x² - 1 அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். 5 4 ஸ்கொயர் கரெக்டுங்களா? ஏன்னா அங்கே x² தானே இருந்துச்சு. எக்ஸோட மதிப்பு 4ன்னு எடுத்தோன்னா 4 ஸ்கொயர் போட்டாச்சு. -1 ஈக்குவல் டு 5 × 4 4 16 -1 I16 80 -1 ஈக்குவல் டு 79. f4ஓட மதிப்பு 79 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்தது f8 தானே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். 3வது கேள்வியில் f8 இருக்குது. ஸோ f8 கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன வருது? 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். முதல்ல நம்பர் லைனில் 8 எங்கே இருக்குது? 8ஓட ஈக்குவேஷன் என்ன? 3x - 4. ஸோ 3x - 4 எடுத்து எழுதிட்டோன்னா ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கலாமா? எக்ஸோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம்? நம்ம 8ன்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 3 8 பேருக்குன்னா 3 24 -4 ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ f8ஓட வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடலாமா? 2 × f4 ப்ளஸ் f8 ஈக்குவல் டு 2 × f4ஓட வேல்யூ என்ன? 79. அதே மாதிரி ப்ளஸ்ஸு f8ஓட வேல்யூ என்ன? 20 எடுத்து எழுதியாச்சா? இப்போது 2 × 79 பேருக்குன்னா எவ்வளோ வரும்? 158 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 178. என்ன ஆன்சர் வந்துருச்சா? 2 × f4 ப்ளஸ் f8. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். 3வது கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது 4வது கணக்கு. 4வது கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா f4 இருக்குது, f−2 இருக்குது, f−2 இருக்குது, f6 இருக்குது. ஸோ இப்போ இந்த கணக்கெலாம் போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி. இப்போ பாருங்களேன், இதில் இந்த f4 நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ ஆனால் இதெல்லாம் போடாமல் இப்போ எக்ஸாமில் இந்த கணக்கு மட்டும் கேட்டாங்க, இந்த 4வது கணக்கு மட்டும் கேட்டுட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக இதை எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கணக்கையும் ஃப்ரெஷ்ஷாக கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ பழைய வேல்யூஸ் எதையும் பயன்படுத்த வேண்டாம். ஓகேங்களா? இப்போ 4வது கணக்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? 4வது கணக்கில் f−2 ஒரு டேர்ம் இருக்குது. அடுத்தது f6 ஒரு டேர்ம் இருக்குது. அடுத்தது f4 ஒரு டேர்ம் இருக்குது. அடுத்தது மறுபடியும் f−2 ஒரு டேர்ம் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ f−2 எழுதியாச்சு, f6 எழுதியாச்சு, f4 எழுதியாச்சு, திரும்பவும் f−2 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ 2 தடவை f−2 வந்துருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவை விட்டலாம். ஒரு தடவை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேல்யூ சேமான வரப்போது வேல்யூ எடுத்து நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதானே. ஸோ அதனால் இந்த 3 வேல்யூஸை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா 4th கணக்கில் கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? f−2 ஃபஸ்ட்டு. f−2 இப்போ -2 வழக்கம் போல தான். -2 எங்கே இருக்குது? என்கோட்டில் இங்கே இருக்குது. இந்த -2ஓட ஈக்குவேஷன் என்ன? அப்படியே அதுக்கு நேராக மேலே எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ ஒரு தடவையும் போய் இங்கே இருக்கிற கணக்கில் சரி ரைட் ஓகே -2 இங்கே இருக்குது, அப்போ இந்த இன்டர்வல் இருக்குது, அப்போ இதுதான் ஈக்குவேஷன் அப்படின்னு இவ்வளோ தூரம் லெங்க்த்தான ப்ராசஸாக பார்த்து எடுத்து எழுதுறத விட இந்த இன்டர்வல் குறிக்கும் போதே அந்த ஈக்குவேஷன் எடுத்து மேலே எழுதிக்கிட்டோம்னா கணக்கு எடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இதோட ஈக்குவேஷன் என்ன? 6x + 1 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 6 × -2 + 1 ஈக்குவல் டு இது 2 பேருக்கு என்ன வருது? -12. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது +1 அப்படியே போட்டாச்சு. ஈக்குவல் டு -11. அடுத்தது f6 ஈக்குவல் டு f6னா 6 எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 6 வந்து இந்த 3x - 4க்கு சொந்தமானதா, 5x² - 1க்கு சொந்தமானதான்னா 3x - 4க்கு தான் சொந்தமானது. ஏன்னா இந்த ப்ளூ ப்ராக்கெட், அதாவது க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ப்ராக்கெட் எங்கே இருக்குதோ அதுக்கு தான் அந்த நம்பர் சொந்தமானது. இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் தான் இருக்குது, சிவப்பு கலரில் போட்டிருக்குது. இதுக்கு 6 சொந்தமானது இல்லை. 6ஐ விட கம்மியான நம்பர் மட்டும்தான். இந்த இது ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னா 6 மற்றும் 6ஐ விட அதிகமான நம்பர் அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ராக்கெட். ஸோ இப்போ இந்த 6க்குள்ள ஈக்குவேஷன் எதுனா 3x - 4. அந்த ஈக்குவேஷனில் எடுத்து எழுதிடலாமா? 3 எக்ஸுக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணிடலாம். -4 ஈக்குவல் டு 18 - 4 ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? இது 2த்தையும் பேருக்குன்னா 18. அப்போ நான் இருக்கிற -4 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் 18ல் 4 போச்சுன்னா 14. அடுத்தது லாஸ்ட்டாக இருக்குது f4. 4 எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். 4 எங்கே இருக்குது? 4 இங்கே இருக்குது. அப்போ அதோட ஈக்குவேஷன் என்ன?
இந்த ஈக்குவேஷன் 5x² மைனஸ் 1 அப்படிங்கிறது 5x² பதிலாக 4² போட்டலாமா, 4² மைனஸ் 1 ஈக்குவல் டு 5 4 4 16 மைனஸ் 1 ஈக்குவல் டு 16 80 மைனஸ் 1 ஈக்குவல் டு 79. ஓகேங்களா? இப்போ தேவையான வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ கேள்வி எடுத்து எழுதிடுவோமா. ஃபோர்த்து கேள்வி என்ன இருக்குது, 2 இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை, அடுத்து என்ன இருக்குது, எஃப் ஆஃப் 4 இருக்குதா, எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. ஓகேங்களா? ஈக்குவல் டு, இப்போ டைரெக்டாக எடுத்து அந்தந்த வேல்யூஸ் அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 2ன்னு இருக்குது. ஸோ இந்த 2வை முதல்ல அப்படியே எழுதிட வேண்டியதான். எழுதியாச்சா? எழுதினதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ என்ன, மைனஸ் 11. அந்த மைனஸ் 11 எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை முதல்ல போட்டுறணும். மைனஸை போட்டுட்டு எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ என்ன கிடச்சிது, 14 கிடச்சிது. அந்த 14 எடுத்து எழுதணும் டிவைடட் பை, அதுக்கப்புறம் திரும்பவும் அதே தான். எஃப் ஆஃப் 4 இருக்கா, எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன, 79. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை போட்டுருணும். ப்ளஸ்ஸை போட்டாச்சுன்னா அடுத்து என்ன இருக்குது, எஃப் ஆஃப் மைனஸ் 2. எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 11. ஸோ மைனஸ் 11 அப்படின்னு எடுத்து எழுதிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2ம் 11 பேர் இருக்குச்சுன்னா மைனஸ் 22. ஆல்ரெடி அந்த பக்கம் என்ன இருக்குது, மைனஸ் 14 டிவைடட் பை 79. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 11 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குச்சுன்னா மைனஸ் 11 அப்படின்னு ஆகிடுமா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டணுமா, மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டணும்னா மைனஸ் 36 டிவைடட் பை 79ல் 11 போச்சுன்னா 68. இது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 1 2 2 மீதி 1 மீதி 6 இருக்குது, 8 2 16. அதே மாதிரி 3 2 6 4 2 8. திரும்பவும் 2 மடங்காக தான் இருக்குது, கேன்சல் பண்ணலாம். 9 2 18, 1 2 2, 7 2 14. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஈக்குவல் டு மைனஸ் 9/17. ஸோ ரியல் நம்பர் தானே, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கேள்வியிலே. ஸோ வர ஆன்சர் எல்லாமே ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால் ரியல் நம்பராக தான் வந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே சுருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஆன்சர் கொடுத்துடலாம். 2 எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 9/11. தட்ஸ் ஆல்.